வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல ஹியூமன் ஃபிசியாலஜியில் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் தாங்க பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் நம்ம தமிழில் போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க. கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் நிறைய சாப்டர்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே வர்றோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, அயன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பாஸ்பேட் அண்ட் சல்ஃபேட் அயன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேஸ்ட்டாக வருது? எய்தர் மெட்டபாலிக் ப்ராடக்ட்னுடைய வேஸ்ட், அதாவது நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருளை டைஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது ஓவர் இன்ஜெக்ஷன்னாலையும் இது எக்ஸஸாக நம்ம பாடியிலேருந்து வெளியேறலாம். ஓகே, அப்போ எலிமினேஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த அனிமல் body to regulate the composition of body fluids and tissues is called excretion. அதாவது இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ணி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட் அண்ட் டிஷ்யூஸோடைய காம்போசிஷன்ஸை ஈக்குவலைஸ், அதாவது ரெகுலேட் பண்ணி சமநிலையில் வைக்கணும். ஓகே, யூரியா, யூரிக் ஆசிட் இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அமோனியா தான்ப்பா மோஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம் கூட. யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இஸ் அ லீஸ்ட் டாக்ஸிக் ஃபார்ம். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் அமோனியா, என்ன ப்ராசஸா அமினோடீலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அமினோடீலிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், அமோனியாவை வேஸ்ட் ப்ராடக்டா எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷஸ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, த ஆர்கானிசம் தட் ரிலீஸ் யூரியா இஸ் அ நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ஆர் கால் யூரியோடிலிக். அதாவது எது யூரியாவை எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்டா வெளியேற்றுதோ அந்த அனிமல்ஸை யூரியோடிலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், மேமல்ஸ் அண்ட் terrestrial amphibians. An organism that excretes uric acid is called, எந்த ஆர்கானிசம் யூரிக் ஆசிடை எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்டை வெளியேற்றுதோ அதை யூரிகோடிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னைல்ஸ். ஓகே, இப்போ 3 நைட்ரோஜினஸ் வேஸ்ட் பார்த்தோம். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட். அமோனியாவை வெளியேற்றுற அனிமல்ஸை அமினோடீலிக்னு சொல்கிறோம். யூரியாவை வெளியேற்றுறது யூரியோடிலிக் அண்ட் யூரிக் ஆசிடை எக்ஸ்கிரேட் பண்ணக்கூடிய அனிமல்ஸை யூரிகோடிலிக்னு சொல்லணும். இப்போ அமினோடிலிசம் எக்ஸாம்பிள் போனிஃபிஷ், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். யூரியோடிலிக் பார்த்தீங்கன்னா மேமல்ஸ், டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ். யூரிகோடிலிக் பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் ஸ்னைல்ஸ். வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ்க்கு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புரோட்டோனெஃப்ரிடியா அதர்வைஸ் கால்டு ஃப்ளேம் செல்ஸ், இது எந்த அனிமல்ஸில் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்வொர்ம், சம் அனிலிட்ஸ் அண்ட் கெஃபலோகார்டேட்ஸ். அதாவது ஃப்ளாட்வொர்ம், அனிலிட்ஸ், கெஃபலோகார்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்? புரோட்டோனெஃப்ரிடியா ஆர் ஃப்ளேம் செல்ஸ். இதே எர்த்வொர்ம் அண்ட் அனிலிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடியா அப்படிங்கிறதாப்பா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். இன்செக்ட்ஸ் இன்க்ளூடிங் காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா மால்பீஜியன் டியூபிள்ஸ் தான் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். மேமல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்னி தான்ப்பா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். இது பிராணியினுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அன்டினல் கிளான்ஸ் ஆர் கிரெயின் கிளான்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு? இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் கிட்னிஸ், பேர் ஆஃப் யூரிட்டர்ஸ், யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா. கிட்னி பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலர். இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா பீன் ஷேப்ல இருக்கும்பா. இது எங்க சிச்சுவேட்டடா இருக்கு? லாஸ்ட் தொராசிக், அதாவது வெர்டபிரல் காலம் இருக்குல்ல, முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, அதுல லாஸ்ட் தொராசிக்கும் தேர்ட் லம்பார் வெர்டபிரேக்கும் நடுவில் இருக்கு. அதாவது டார்சல் சைட் ஆஃப் த அப்டோமினல் கேவிட்டி. அப்டோமினல்னா என்னப்பா? வயிறு. அதோட வென்ட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னா முன்னாடி உள்ளது, டார்சல்னா பின்னாடி உள்ளது. அதாவது முதுகு பக்கமா இந்த கிட்னி இருக்குப்பா. ஓகே, கிட்னியினுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கு? 10 to 12 சென்டிமீட்டர் இன் லென்த். நெக்ஸ்ட் த வித் ஆஃப் த கிட்னி பார்த்தீங்க அப்படின்னா 5 to 7 சென்டிமீட்டர் இன் வித். நெக்ஸ்ட் த திக்னஸ் ஆஃப் த கிட்னி பார்த்தீங்கன்னா 2 to 3 சென்டிமீட்டர் இன் திக்னஸ். த வெயிட் ஆஃப் த கிட்னி 120 to 170 கிராம்பா. இதெல்லாம் இப்போ கிட்னியில பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர் நோக்கி ஒரு நாச் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலம். இந்த ஹைலம்ல தான்ப்பா யூரிட்டர், ரீனல் வெயின், ரீனல் ஆர்ட்ரி அண்ட் பிளட் வெசல்ஸ் கிட்னியில என்டர் ஆகுது. இன்னர் டு த ஹைலம்க்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெல்விஸ்ல பார்த்தீங்கன்னா எது ப்ரொஜெக்டடா இருக்கு? கேலக்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது இப்படி
சொல்லி வரைஞ்சிருக்காங்கல்ல, ஓகே, இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கேலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி which is covered by the tough capsule. கிட்னியை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. வெளியில உள்ளது பாத்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ள உள்ளது பாத்தீங்கன்னா மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெடுலால பாத்தீங்கன்னா நிறைய மெடுலரி பிரமிட் வந்து இந்த கேலக்ஸ்ல வந்து ப்ரொஜெக்டடா இருக்கும். இதுதான்ப்பா மெடுலரி பிரமிட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மெடுலரி பிரமிட் பாத்தீங்கன்னா எதுல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இந்த கேலக்ஸ்ல வந்து இந்த மெடுலரி பிரமிட் வந்து ப்ரொஜெக்டடா இருக்கு. ஓகே, இந்த கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டிங் இன் பிட்வீன் த மெடுலரி பிரமிட், 2 பிரமிட்க்கும் நடுவுல ப்ரொஜெக்டடா இருக்கா, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரீனல் காலம் ஆர் ரீனல் காலம் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் இன் பிட்வீன் த மெடுலரி பிரமிட், இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரீனல் காலம் ஆர் காலம் ஆஃப் பெர்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the functional unit of kidney. கிட்னியினுடைய functional unit எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரான் தான்ப்பா. each kidney contains about 1 million nephrons. ஒவ்வொரு கிட்னியும் பாத்தீங்கன்னா 1 million nephrons வந்து இருக்கும். ஒவ்வொரு நெஃப்ரான் பாத்தீங்கன்னா 2 important parts வச்சிருக்கு. ஒன்னு glomerulus part, இன்னொன்னு வந்து renal tubules. glomerulus பாத்தீங்கன்னா tuft of capillaries வந்து இருக்கும்பா, formed by the afferent arteriole. blood from the glomerulus is carried by efferent arteriole. இப்போ இங்க பார்க்கலாம், இதனுடைய ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன, நெஃப்ரான். நெஃப்ரான்ல பாத்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குளோமருலஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூபிள்ஸ். குளோமருலஸ் பார்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீனல் டியூபிள்ஸ். இந்த குளோமருலஸ்ல பாத்தீங்கன்னா டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ் வந்து இருக்கும். அந்த கேபிலரிஸ் பாத்தீங்கன்னா இப்ப கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் வெசல அஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னில இருந்து எமர்ஜ் ஆகி வெளியில வரக்கூடிய பிளட் வெசல எஃபரண்ட் ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் ஆர்டீரியோல்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கேபிலரி பிளக்ஸஸ் மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு தான் குளோமருலஸ் அப்படின்னு சொல்றது. குளோமருலஸை சுத்தியும் ஒரு கப்லைக் ஸ்ட்ரக்சர், டபுள் வால்டு கப்லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதுக்கு பேரு பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல இருந்து தான்ப்பா ரீனல் டியூபிள்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இப்ப பாருங்கப்பா, இந்த குளோமருலஸ் பவுமன்ஸ் கேப்சூல் இது ரெண்டையும் சேர்ந்து தான் மால்பீஜியன் பாடி ஆர் ரீனல் கார்பசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டியூபிள் ஹைலி காயில் ப்ராக்சிமல் கன்வலியேட்டட் டியூபிள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டியூபிள்ஸ்க்கு பேரு ப்ராக்சிமல் கன்வலியேட்டட் டியூபிள். இந்த ஹேர்பின் லைக் டியூபிள்ஸை வந்து ஹென்லிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கீழே டிசெண்ட் ஆகிற லூப்பை வந்து டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி, மேலே அசெண்ட் ஆகிற லூப்பை வந்து அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்றோம். அசெண்டிங் லிம் பாத்தீங்க அப்படின்னா எகெயின் வந்து எந்த டியூபிள்ஸா கண்டினியூஸ் ஆகுதுன்னா டிஸ்டல் கன்வலியேட்டட் டியூபிள். ஃபைனல் டிஸ்டல் கன்வலியேட்டட் டியூபிள் ஓபன்ஸ் இன்டு தி ஸ்ட்ரைட் டியூப். இதான்ப்பா ஸ்ட்ரைட் டியூப். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அடுத்தடுத்த நெஃப்ரானுடைய கலெக்டிங் டக்ட் ஒன்னா சேர்ந்து ரீனல் பெல்விஸ்ல வந்து ஓபன் ஆகும்பா. த்ரூ த ரீனல் இந்த மெடுலரி பிரமிட் அண்ட் கால்சிஸ் வழியா ரீனல் பெல்விஸ்ல போய் ஓபன் ஆகுது. கிட்னியோட நெஃப்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா மால்பீஜியன் டியூபிள்ஸ், ப்ராக்சிமல் கன்வலியேட்டட் டியூபிள், டிஸ்டல் கன்வலியேட்டட் டியூபிள் கார்டிகல் ரீஜியன்ஸ்ல இருக்கும்பா. லூப் ஆஃப் ஹென்லி வந்து மெடுலரி ரீஜியன்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்டா இருக்கும். சில இதுல பாத்தீங்கன்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லி வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அந்த டைப் ஆஃப் நெஃப்ரான் என்னன்னு சொல்றாங்கன்னா கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லூப் ஆஃப் ஹென்லி அந்த மெடுலாவில் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்டா இருக்கு அதை பொறுத்து இதை 2 டைப் ஆஃப் நெஃப்ரானா வந்து பிரிக்கிறாங்கப்பா. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டிகல் நெஃப்ரான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெக்ஸ்ட்ரா மெடுலரி நெஃப்ரான். இப்ப கார்டிகல் நெஃப்ரான்ல பாத்தீங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி ஷார்ட்டா இருக்கும். வெரி லிட்டில் தான் வந்து மெடுலாவில் வந்து எக்ஸ்டெண்டா இருக்கும். அதை கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். சில நெஃப்ரான்ல பாத்தீங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி வந்து ரொம்ப லாங்கா உள்ள மெடுலா வரைக்கும் நல்லா எக்ஸ்டெண்டா இருக்கும். அதை ஜெக்ஸ்ட்ரா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃபரன் ஆர்டீரியோல், குளோமருலஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த பிளட் வெசல் பாத்தீங்கன்னா என்டையர் இந்த ரெட் கலர்ல டிரா பண்ணிருக்காங்களா, இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபரண்ட் ஆர்டீரியோல் எமர்ஜ் ஃப்ரம் த நெஃப்ரான் விச் லூப் அரவுண்ட் த என்டையர் நெஃப்ரானை வந்து லூப் அரவுண்ட் பண்ணியிருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிடியூபுலார் கேபிலரிஸ். அந்த பெரிடியூபுலார் கேபிலரிஸ் பாத்தீங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி மாதிரியே வந்து அரேஞ்சா இருக்கும். இப்ப லூப் ஆஃப் ஹென்லி இப்படி இருக்குன்னா பெரிடியூபுலார் கேபிலரிஸ் இதுக்கு அட்ஜசென்ட்டா இப்படி பேரலலா இருக்கும். அந்த டைப் ஆஃப் கேபிலரிஸ்க்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா வாசா ரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாசா ரெக்டா பாத்தீங்கன்னா கார்டிகல் நெஃப்ரானுக்கு ஆப்சென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஹைலி ரெடியூஸ்டா இருக்கலாம். ஏன் கார்டிகல் நெஃப்ரானுக்கு ஆப்சென்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிகாஸ் கார்டிகல் நெஃப்ரான்ஸ்ல பாத்தீங்கன்னா லூப் ஆஃப் ஹென்லி டூ லிட்டில் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ இந்த வாசா ரெக்டா வந்து ஆப்சென்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா வெரி லிட்டில் அமௌண்ட் வந்து இருக்கலாம்ப்பா.
நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா யூரின் ஃபார்மேஷன். யூரின் ஃபார்மேஷன் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸில் வந்து நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். இந்த 3 பார்த்தீங்கன்னா நெஃப்ரானுடைய டியூபிள்ஸில் வந்து வெரைட்டி ஆஃப் வேஸில் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன்ப்பா. இப்போ ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீனல் டியூபிள்ஸில் குளோமெருலஸில் நடக்கும்ப்பா. குளோமெருலஸில் ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கிறதுனால இந்த டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷனை குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1100 to 1200 ml ஆஃப் பிளட் வந்து ஃபில்டர்ஸ் பை கிட்னி. ஈச் கிட்னியும் பார்த்தீங்கன்னா per மினிட்டுக்கு 1100லேருந்து 1200 ml ஆஃப் பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுது. அதாவது 1/5 ஆஃப் த பிளட் பம்ப்ட் அவுட் பை ஈச் வென்ட்ரிக்கல். நம்ம ஹார்ட்லேருந்து வென்ட்ரிக்கல் பம்ப் பண்ணுற பிளட்ல 1/5 5ல் 1 பங்கு பிளட் வந்து நம்மளுடைய கிட்னி வந்து ஃபில்டர் பண்ணுதுப்பா. ஃபில்ட்ரேஷன் எது மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி பிளட் வருது, அஃபரன் ஆர்டீரியல்ஸ் மூலமாக குளோமெருலஸ்க்கு போயிருச்சு. அப்போ குளோமெருலஸில் எப்படி ஃபில்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோமெருலர் கேபிலரிஸ் பிளட் ப்ரெஷர் காசஸ் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் த்ரூ த 3 லேயர்ஸ். அதாவது பிளட் வந்து ஹார்ட்லேருந்து வந்த பிளட்டு இந்த குளோமெருலர் கேபிலரிஸில் இருக்கும்ல, அது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் மூலமாக தான் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அப்போ ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர்ஸில் வந்து நடக்கும்பா. எந்த 3 லேயர்ஸ்? ஒன்று பார்த்தீங்கன்னா எண்டோதீலியம் ஆஃப் த குளோமெருலர் பிளட் வெசல், இன்னொன்று எபிதீலியம் ஆஃப் த பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் த பேஸ்மெண்ட் லேயர் பிட்வீன் த 2 மெம்பரேன்ஸ். இப்படி பவுமன்ஸ் கேப்சூல் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள நம்ம டஃப்ட் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கும்ல, அந்த கேபிலரிஸ் வந்து விச் இஸ் மேட் அப் ஆஃப் எண்டோதீலியம் ஆஃப் த பிளட் வெசல். ஒன்று எண்டோதீலியம் ஆஃப் த பிளட் வெசல், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிதீலியம் ஆஃப் த பவுமன்ஸ் கேப்சூல். அதாவது இதுதான்ப்பா பவுமன்ஸ் கேப்சூலினுடைய எபிதீலியம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். இப்போ பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து நம்மளுடைய கேபிலரிஸ் ஆஃப் த குளோமெருலஸ்க்கு வந்துருச்சு. அங்கேருந்து பிளட் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு போகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிதீலியம் ஆஃப் த பவுமன்ஸ் கேப்சூல்ஸ்க்கு பிளட் போகுது. அப்போ எபிதீலியமில் 2 செல்லுக்கும் நடுவில் உள்ள ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ் ஆர் ஸ்லிட் ஸ்போர்ஸ் வழியாக வந்து பிளட் வந்து பாஸ் ஆகும். அப்போ இந்த மேஜர் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் த பிளாஸ்மாவினுடைய மேஜர் காம்போனன்ட்ஸ் அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவுமன்ஸ் கேப்சூல்லே லீவ் பண்ணிடும். இந்த டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அதாவது மேஜர் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா அண்ட் புரோட்டீனை வந்து அந்த பவுமன்ஸ் கேப்சூல்லே லீவ் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ரெஸ்ட் அமௌண்ட் தானே வந்து ஃபில்டர் ஆகுது. இதுக்கு பேர் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு பை கிட்னிஸ் பெர் மினிட் இஸ் கால்ட். பெர் மினிட்டுக்கு கிட்னியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் வருது, இதுதான் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், GFR அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 125 ml per minute. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் த அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் ஃபார்ம்டு பை கிட்னி பெர் மினிட். 2 கிட்னியும் எவ்வளோ வந்து ஃபில்ட்ரேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது அதுதான் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், GFR அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 125 ml per minute. இப்போ குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் இஸ் கண்ட்ரோல் பை த எக்ஸ்ட்ரா குளோமெருலர் apparatus. கிட்னி பார்த்தீங்க அப்படின்னா கேன் ரெகுலேட் த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியோடைய நெஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்டல் கன்வலியேட்டட் டியூபுலும் அஃபரன் ஆர்டீரியோலும் ஜாயின் பண்ணும்போது ஒரு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா குளோமெருலர் apparatus. அது எக்ஸ்ட்ரா குளோமெருலர் apparatusனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்னவர் நம்மளுடைய பாடியில் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் 125 ml per minute அப்படின்னு சொன்னோமா, இது வந்து குறையும் போது இது என்ன பண்ணும், JGA செல்ஸ் இந்த நெஃப்ரான்ஸை போய் ஆக்டிவேட் பண்ணும். இது ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோவை அதிகமாக்கி குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுது. இது இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா ரீஅப்சார்ப்ஷன். இப்போ அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் ஃபார்ம் பெர் டேக்கு எவ்வளோ ஃபில்ட்ரேட் வந்து நம்மளுடைய கிட்னி வந்து ஃபில்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 liters per day நம்மளுடைய டியூபிள்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுது. ஆனால் எவ்வளோப்பா யூரின் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வெளியேறுது, வெறும் 1.5 லிட்டர். 180 லிட்டர் கிட்னிக்குள்ளே போயிட்டு 1.5 லிட்டர் யூரின் தான் வந்து வெளியேறுது. அப்போ மிச்ச அமௌண்ட்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆகி எகெயின் நம்மளுடைய பாடிக்குள்ளேயே போயிடுச்சு. ரீஅப்சார்ப்ஷன் வந்து என்ன டைப்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் நடக்குது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து பாசிவ் ரீஅப்சார்ப்ஷன். ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன, வித் யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் ஆகுறது. என்னென்ன காம்போனன்ட் வந்து ஆக்டிவா ரீஅப்சார்ப்ஷன் ஆகுதுன்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட் அண்ட் சோடியம். பாசிவ் ரீஅப்சார்ப்ஷன்னா என்ன, பாசிவா வந்து பேஸ்ட் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் படி ரீஅப்சார்ப்ஷன் நடக்கிறது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினஸ் பேஸ்டு அண்ட் ஆல்சோ வாட்டர் வந்து பாசிவ் முறையில் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது.
அதாவது யூரின் ஃபார்மேஷன் அப்போ டியூபுலர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் வந்து செக்ரீட் பண்ணுது. என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் அமோனியாவை வந்து செக்ரீட் பண்ணும். இந்த செக்ரேஷன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த அயனிக் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது நம்ம பாடியில் அயன் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டியூபிள்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியா வந்து செக்ரீட் பண்ணுது யூரின் ஃபார்மேஷன் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டியூபிள்ஸ். ஒவ்வொரு டியூபிள்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டியூபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்சிமல் கன்வலேட்டிவ் டியூபிள். இந்த ப்ராக்சிமல் கன்வலேட்டிவ் டியூபிள் தான்ப்பா இந்த பவுமன்ஸ் கேப்சூலில் ஃபர்ஸ்ட் வந்து அரைஸ் ஆகிறது இந்த பிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராக்சிமல் கன்வலேட்டிவ் டியூபிள் விச் இஸ் மேடப் ஆஃப் என்ன செல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா பிரஷ் பார்டர் கியூபாய்டல் எபித்திலியம் அதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் பிகாஸ் இட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். ஓகே, இதில் என்னென்ன அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா nearly 70 to 80% electrolytes and water வந்து reabsorption through their proximal convoluted tubule. 180 liters கிட்னில விழுகுதுல அதில் 70 to 80% of water and electrolytes வந்து reabsorption ஆகுது. என்னென்னது சோடியம் குளோரைட், வாட்டர், நியூட்ரியன்ஸ்லாம் வந்து reabsorption ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த proximal convoluted tubule பார்த்தீங்கன்னா சிலதை வந்து செக்ரீட் பண்ணுது. எதை செக்ரீட் பண்ணுது? ஹைட்ரஜன், பொட்டாசியம், அமோனியாவை செக்ரீட் பண்ணி பைகார்பனேட்டை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுறது மூலமா மெயின்டைனிங் த அயனிக் அண்ட் ஆசிட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுதுப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா லூப் ஆஃப் ஹென்லி. இப்போ லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி வந்து பெர்மியபிள் டு த வாட்டர். அதாவது இங்கே வர ஃபில்ட்ரேட்டினுடைய வாட்டரை வந்து பெர்மியபிள் பண்ணும். பெர்மியபிள்னா என்ன? இங்கே இருந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணும். பட் இம்பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி பார்த்தீங்கன்னா பெர்மியபிள் டு த வாட்டர், இம்பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ். வரக்கூடிய ஃபில்ட்ரேட்டினுடைய வாட்டர்லாம் உறிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும்? மோர் கான்சென்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட் வந்து இருக்கும்பா எங்க அந்த பேஸ் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லில. எகைன் இந்த கான்சென்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட் அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லில போகும்போது என்ன ஆகும்? இங்கே உள்ள எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதான் சோடியம் குளோரைடு வந்து வெளியேற ஆரம்பிக்குது. அப்போ அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி பார்த்தீங்கன்னா permeable to the electrolytes, impermeable to the water. Permeable to the electrolytes and impermeable to the water. அதாவது லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி வந்து பெர்மியபிள் டு த வாட்டர், இம்பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ். அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்கு பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸை ஃபுல்லாக வெளியே எடுத்துரும். பட் இம்பெர்மியபிள் டு த வாட்டர். இந்த மாதிரி எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் த மிடிலரி இன்டர்ஸ்டீஷியம். மிடிலரி இன்டர்ஸ்டீஷியம்னா என்னப்பா? அதாவது இது வந்து நம்மளுடைய நெஃப்ரான். சரியா? இந்த நெஃப்ரானுக்கு வெளியில் உள்ள இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிடிலரி இன்டர்ஸ்டீஷியம். இதில் ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நடக்குதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா டிஸ்டல் கன்வலியேட்டட் டியூபிள். இந்த டிஸ்டல் கன்வலியேட்டட் டியூபிளில் என்ன ஆகுது? ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் த சோடியம் குளோரைட் அண்ட் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஆஃப் ammonia, potassium, hydrogen and also reabsorption of bicarbonate பார்த்தீங்கன்னா to maintain the ionic and the acid base balance. இதான்ப்பா distal convoluted tubule நடக்குது. அதாவது proximal convoluted tubule major amount of electrolytes, water reabsorption ஆச்சு and also secretion of hydrogen, potassium, ammonia இருந்தது. அதே மாதிரி descending limb of loop of Henle permeable to the water, impermeable to the electrolytes. Ascending limb of loop of Henle permeable to the electrolytes, impermeable to the water. Next, distal convoluted tubule reabsorption of sodium chloride and water, secretion of ammonia, potassium and hydrogen and also reabsorption of bicarbonate. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா to maintain the ionic and the acid base balance. Next பார்த்தீங்க அப்படின்னா collecting duct பா. The long tubules which extends from the cortex into the medulla அது பார்த்தீங்கன்னா collecting duct. இந்த collecting ductல தான் major amount of water வந்து reabsorption ஆகி more concentrated urine வந்து வெளியேறுது. அது மட்டும் இல்லாம some amount of urea பார்த்தீங்கன்னா reabsorption ஆகி medullary interstitiumக்கு வந்து போயிடும் from the collecting duct. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to maintain the medullary osmolarity. இந்த collecting ductல பார்த்தீங்கன்னா some amount of secretions நடக்குது. எதுக்கு? To maintain the ionic and the acid base balance. அதாவது hydrogen and the potassium secretion also happening in the collecting duct. Next பாத்தீங்கன்னா mechanism of concentration of the filtrate. Mammals பாத்தீங்கன்னா more concentration ஆன urine வந்து expel பண்றாங்க. அப்ப அதாவது more concentrated urine form பண்றதுக்கு very important role பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த loop of Henleயும் இந்த vasa rectaவும் தான்.
எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா by the counter current mechanism. counter current mechanism அப்படின்னா என்னப்பா, the flow of filtrate in the opposite directions. அதாவது இப்போ லூப் ஆஃப் ஹென்லிலாம் ஒரு டைரக்ஷன்ஸ்ல blood flow இப்படி ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இப்படி ஆகுதுடா. இது வாசா ரெக்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் இப்போ டிசெண்டிங் லிம் ஆஃப் வாசோ ரெக்டாவில் இந்த டைரக்ஷன்ஸ்ல blood flow ஆச்சுன்னா அசெண்டிங் லிம்ல இந்த டைரக்ஷன்ஸ். அப்போ இந்த வாசா ரெக்டா அந்த ஹென்லிஸ் லூப் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் மூலமாக தான் மோர் கான்சென்ட்ரேட்டட் ஃபில்ட்ரேட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. The proximity between the Henle's loop and the vasa recta. The proximity between the Henle's loop and vasa recta na என்னப்பா, the close approximity between the loop of Henle க்கும் vasa recta க்கும் உள்ள close approximity and also the counter current mechanism. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா increase osmolarity in the medullary interstitium. medullary interstitium னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த loop of Henleக்கு நடுவுல உள்ளது, வெளியில உள்ளது. ஓகேவா, அதுக்கு பக்கத்துல தானே vasa recta இருக்கு. இந்த medullary interstitiumல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஸ்மோலாரிட்டியை வந்து உருவாக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் மூலமா எப்படி கான்சன்ட்ரேஷனான யூரின் வந்து வெளியேறுது அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. இப்போ பாருங்க, ப்ராக்சிமல் கன்வலியேட்டட் டியூபிள் கிட்ட அதோட ஆஸ்மோலாரிட்டி பார்த்தீங்கன்னா 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர். 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர்னா என்ன, அதில் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஓகே, அதாவது டைல்யூட்டடாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர் ஆன ஃப்ளூயிட் ஃபில்ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வருது, அப்படியே டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் வருது. வரும்போது என்ன ஆகும், நம்ம சொல்லியிருக்கோம் பெர்மியபிள் டு த வாட்டர், இம்பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொன்னோமா. அப்போ தண்ணியெல்லாம் நம்ம உறிஞ்ச இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். பாருங்க, அதாவது இந்த இடத்துல 600 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டரா இருக்கு. 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டரா என்ட்ரான ஃபில்ட்ரேட் டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு வந்து கொடுத்துட்டு, அதாவது பெர்மியபிள் டு த வாட்டர், இம்பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட் இந்த டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி. ஸோ மோர் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்தரா இது வந்து இன்னமும் இந்த லோவர் பார்ட் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லிக்கு போகும்போது இன்னமும் நிறைய வாட்டரை வந்து லூஸ் பண்ணி த பேஸ் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லியில் பார்த்தீங்கன்னா ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கு. அதாவது 1200 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டராக இருக்கு. அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் இந்த இடத்துல அதிகமாக இருக்கு, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. எகெயின் பாருங்க, இதே ஃபில்ட்ரேட் அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் போகும்போது இந்த இடத்துல 600 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர் வந்துருச்சா. எப்படி வந்துச்சு, அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லி பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொன்னோமா. இங்கே உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. அதாவது சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்ல வெளியேற இதோட ஆஸ்மோலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ த டாப் ஆஃப் அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் பாருங்க ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோ இருக்குன்ட்டு 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர் இருக்கு. மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம்ல பார்த்தீங்கன்னா இப்போ சோடியம் குளோரைட்னுடைய அளவு அதிகமாக இருக்கா. சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா டிசெண்டிங் லிம் ஆஃப் வாசா ரெக்டாவுக்கு போகுது. இப்போ இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கப்பா, இது வந்து லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசா ரெக்டா. இப்போ என்ன சொன்னோம், அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியிலிருந்து வெளியில் வந்த சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லிம் ஆஃப் வாசா ரெக்டாவுக்கு போகும் அப்படின்னு சொன்னோம். எப்படி போகும் அப்படின்னா ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே ஓவர்லாப்பாக இருக்கும். அதை நம்மளுக்கு இங்கே தனியாக வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ புரியுதா, அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லியில் வெளியில் வந்த சோடியம் குளோரைட் டிசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ரெக்டாவுக்கு போயிருச்சு. இப்போ வாசா ரெக்டாவுக்கு வாங்க. வாசா ரெக்டா பார்த்தீங்கன்னா டாப் என்ட்ரி ஆகும்போது இதோட ஆஸ்மோலாரிட்டி 300, இப்படியே கீழே இறங்க இதோட ஆஸ்மோலாரிட்டி பாருங்க எகெயின் 1200. எப்படி இதுல ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆஸ்மோலாரிட்டி வந்துச்சு, அது அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லில சோடியம் குளோரைட் வந்து வெளியேறி இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல இருந்துச்சா. அந்த சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா எங்க போகுதுன்னா டிசெண்டிங் லிம் ஆஃப் வாசா ரெக்டா. வாசா ரெக்டா பொறுத்த வரைக்கும் இதுதான் டிசெண்டிங் லிம், இதுக்குள்ள போயிருச்சு. அப்ப சோடியம் குளோரைட் இதுக்குள்ள போக போக கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இதோட பேஸ் ஆஃப் த வாசா ரெக்டால பார்த்தீங்கன்னா எப்படி லூப் ஆஃப் ஹென்லில 1200 இருந்ததோ அதே மாதிரி 1200 மில்லி ஆஸ்மோலாரிட்டி வந்து வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் லிம் ஆஃப் வாசா ரெக்டா வந்து பெர்மியபிள் டு த எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது எலக்ட்ரோலைட்ஸை இங்க வாங்கின சோடியம் குளோரைடை இங்க வந்து வெளியில எடுத்துப்பா. அப்ப இந்த வாசா ரெக்டா மேலே ஏற இதோட எலக்ட்ரோலைட்ஸ் கண்டென்ட்லாம் வெளியேறி இதோட டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட வாசா ரெக்டாவினுடைய கார்டெக்ஸ் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் விச் இஸ் சிமிலர் டு த நெஃப்ரான் மாதிரியே 300 மில்லி ஆஸ்மோல் லிட்டர் பெர் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த சோடியம் குளோரைட் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல இருக்கா. இதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த ஆஸ்மோ
ஆஸ்மோலாரிட்டியை மெயின்டைன் பண்ணி ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரினை உருவாக்குறது தான். அதே மாதிரி இப்போ எப்படி சோடியம் குளோரைட் வந்து மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமில் வந்து வந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்டிங் டக்டில் இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து அப்சர்வ் ஆகி இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸுக்கு வந்து போகி எகெயின் வந்து அசெண்டிங் லிம் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்லிக்கு போகும். சோடியம் குளோரைட் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு வருது, யூரியாவும் இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு வருது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டு ஃபார்ம் த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் யூரினை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. எதுக்குமே மெடுலரி இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் நம்ம சோடியம் குளோரைட் யூரியாவினுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகமாக்குறோம்? அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கலெக்டிங் டக்ட் இருக்குது, அதை சுற்றி வெளியில் இருக்கிறது மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம். இது கலெக்டிங் டக்ட்டுப்பா. இதுக்கு வெளியில் இருக்கிறது ஃபுல்லாக மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம். அதான் தனியாக அங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ சோடியம் குளோரைட் யூரியாவினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம என்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம்? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். இப்போ கலெக்டிங் டக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை விட மெடுலரி இன்டர்ஸ்டிஷியமில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா? ஸோ இங்கேருந்து இந்த உப்பு சோடியம் குளோரைட் யூரியா ஃபுல்லாக கலெக்டிங் டக்ட்டுக்கு போய் கலெக்டிங் டக்டில் இருந்து வாட்டர் ஃபுல்லாகவுமே வந்து நம்மளுடைய பாடிக்கே திருப்பி போயிடும். அதில் சம் அமௌண்ட் யூரியாவும் மட்டும் இப்படியே ரொட்டேஷன்ஸில் போயிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ தண்ணியெல்லாம் நம்ம பாடியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு மோர் கான்சன்ட்ரேஷனான யூரினை வந்து வெளியேற்றுது. யூரினில் யூரியா சோடியம் குளோரைடு உப்பு தானே அதிகமாக இருக்கும். அதுக்கான காரணம் இதுதான். இந்த மெக்கானிசம் மூலமாக தான் ஹைலி கான்சன்ட்ரேட்டடான யூரின் வந்து நம்மளுக்கு எக்ஸ்கிரீட் ஆகுது. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரெகுலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வெனவர் நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வால்யூமோ இல்லை பாடி ஃப்ளூயிட் வால்யூமோ அயனிக் கான்சன்ட்ரேஷனோ குறையுது. இப்போ ஏதாவது அடிபட்டு நமக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகுது, இல்லை டயரியா போய் ஃப்ளூயிட் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸ்டிமுலேட் த ஹைப்போதலாமஸை வந்து இந்த ஆஸ்மோ ரிசெப்டார் பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹைப்போதலாமஸ்லேருந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாசோப்ரெசின் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஹைப்போதலாமஸ்ல இருந்து ஆக்சுவலா ஆக்சிடோசின் வாசோப்ரெசின் வந்து செக்ரேட் ஆகி இட் வில் ஸ்டோர்ட் இன் த போஸ்டீரியர் பிட்யூட்டரி, அதுக்கப்புறம் ரிலீஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ ஏடிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஹைப்போதலாமஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஏடிஹெச்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெஃப்ரான்ல இருக்கக்கூடிய டிஸ்டல் டியூபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி டு ப்ரிவென்ட் த டயூரிசிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஏடிஹெச்னுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனவர் நம்மளுடைய பாடியில் குளோமெருலா ஃபில்ட்ரேஷன் ரேட் நம்ம என்ன படித்தோம்? 125 ml/min. குளோமெருலா ஃபில்ட்ரேஷன் ரேட் படித்தோமா? அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா இது எகெயின் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பிளட் வெசலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிபியை வந்து அதிகமாக்கும். பிபி அதிகமாச்சுன்னா என்ன? அப்போ கிட்னிக்கு போகிற பிளட் ஃப்ளோவும் அதிகமாகும்ல. அதான் இன்க்ரீஸ் குளோமெருலார் பிளட் ஃப்ளோ. குளோமெருலஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ அதிகமாச்சு அப்படின்னாலே ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாகும்ல. இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஏடிஹெச், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுடைய இன்னொரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம பாடியில் எனி காஸ் டிக்ரீஸ் இந்த குளோமெருலா பிளட் ஃப்ளோ, நெஃப்ரான்ஸ்னுடைய குளோமெருலஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கு, இல்லை குளோமெருலா பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா குளோமெருலா ஃபில்ட்ரேஷன் ரேட் குறைஞ்சிருக்கு. எனி காஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து எதை ஆக்டிவேட் பண்ணணும்? ஜேஜி செல்ஸ். ஜேஜி செல்ஸ்னா என்னப்பா? எக்ஸ்ட்ரா குளோமெருலா செல்ஸ். இது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? டிஸ்டல் கன்விலேட்டட் டியூபிலும் அஃபரண்ட் ஆர்டீரியலும் ஜாயின் பண்ணும்போது ஒரு செல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஜேஜி செல்ஸ். இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ரெனின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட்ல ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றி ஃபர்தரா ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றும். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பிளட் வெசலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே என்ன சொல்லியிருக்கோம்? பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாகி குளோமெருலஸ்க்கு போகக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஃபைனலாக குளோமெருலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் அதிகமாயிடுச்சு. புரியுதா? ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபில்ட்ரேஷன் ரேட் கம்மியாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஜேஜி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஜேஜி செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெனின் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சினோஜனை ஆஞ்சியோடென்சின் 1 ஆஞ்சியோடென்சின் 2 மாற்றும். இந்த ஆஞ்சியோடென்சின் 2 வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பிளட் வெசலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குளோமெருலஸ்க்கு போகக்கூடிய பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கி ஃபைனலாக குளோமெருலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டை ரெக்டிஃபை பண்ணிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த
ஆஞ்சியோடென்சின் 2 பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு வேலை என்னன்னா இட் ஸ்டிமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஆல்டோஸ்டீரான் அப்படிங்கிற மினரலோகார்டிகாய்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆல்டோஸ்டீரானுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி டியூபிள்ஸில் மினரலோகார்டிகாய்ட்ஸ் தானே, அப்போ சோடியம் அண்ட் வாட்டரை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை சரி பண்ணும். ஓகே, குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து அதிகமாக்குது. ஓகேவா, இந்த மெக்கானிசம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் மெக்கானிசம் சொல்லுவாங்க. இந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் அண்ட் ஆல்டோஸ்டீரான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அனதர் டைப் ஆஃப் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா நம்மளுடைய ஹார்ட் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வந்து ஹை ப்ரெஷரோட போய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்க்ரீஸ் இந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் அதிகமாக போகும்போது இந்த ஆர்டிரியல்ஸினுடைய வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் இருக்கும், அதுக்கு பேர் ஏட்ரியல் நியூட்ரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டரை ஆக்டிவேட் பண்ணி இந்த ஃபேக்டர்னுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன, இப்போ பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹார்ட்டில் ஏட்ரியமில் பார்த்தீங்கன்னா ஏட்ரியல் நியூட்ரிட்டிக் ஃபேக்டர் இருக்கு, இதை ஆக்டிவேட் பண்ணும். இது வாசோ டைலேஷன் வந்து பண்ணுதுப்பா. வாசோ டைலேஷன் பண்ணும்போது பிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏட்ரியல் நியூட்ரிட்டிக் ஃபேக்டர் வந்து இஸ் அ செக் ஃபார் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன செக் ஃபார் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் மெக்கானிசம்? இப்போதான் நம்ம பார்த்தோம். இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் மெக்கானிசம்ல இன்க்ரீஸ் இந்த குளோமெருலர் பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ் இந்த ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொன்னோம்னா அது பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆகும், நம்ம பாடி கெடுதல் தானே. அதனால நேச்சுராகவே நம்ம பாடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் ஓவரா ஆக்ட் பண்ணும்போது அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஏட்ரியல் நியூட்ரிட்டிக் ஃபேக்டர் வந்து ரிலீஸ் பண்ணி பிபியை வந்து குறைக்கும்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா மிக்சுரேஷன் அப்படின்னா என்ன, த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யூரின் ஃப்ரம் த யூரின் பிளாடர் இஸ் கால் மிக்சுரேஷன். யூரின் பிளாடர்லேருந்து யூரின் வெளியேறுதுல இந்த ப்ராசஸ் தான் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த நியூரல் மெக்கானிசம் தட் காசஸ் இஸ் கால் மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். என்ன நியூரல் மெக்கானிசம் வந்து இதை காஸ் பண்ணுது பார்க்கலாம். இப்போ யூரின் ஃபார்ம்டு இன் த நெஃப்ரான் இஸ் ஸ்டோர்ட் இன் த யூரினரி பிளாடர் till a voluntary signal is given by the CNS. யூரின் ஃபில் ஆனோடனே யூரினரி பிளாடர்னுடைய வால்ல என்ன இருக்கும், ஸ்ட்ரெச் ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து நியூரல் சிக்னல் மூலமா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் ரீச் பண்ணி எகைன் ஒரு மோட்டார் நியூரன் மூலமா யூரினரி பிளாடர் வந்து ரீச் பண்ணும். அதாவது ஸ்மூத் மசிலை கண்ட்ராக்ஷன் பண்ணி ரிலாக்ஸேஷன் ஆஃப் த யூரித்ரல் ஸ்பிங்டர், அதாவது மேலே வந்து ஸ்மூத் மசில் கண்ட்ராக்ஷன் வந்து பண்ணும்பா. ஸ்மூத் மசிலை கண்ட்ராக்ஷன் பண்ணுது, கீழே வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் த யூரித்ரல் ஸ்பிங்டரை வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி யூரினை வந்து வெளியேற்றும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் மிக்சுரேஷன். இந்த நியூரல் ரிஃப்ளெக்ஸ்க்கு பேரு தான் மிக்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். ஹியூமன் பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 1 to 1.5 லிட்டர்ஸ் வந்து யூரினை வந்து வெளியேற்றுவாங்கப்பா. யூரினோட கலர் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர். இந்த பிஹெச் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அசிடிக் பிஹெச், அதாவது பிஹெச் வந்து 6. யூரின்ல பார்த்தீங்கன்னா யூரியாவினுடைய அளவு 25 to 30 கிராம் ஆஃப் யூரியா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த யூரின் டெஸ்ட் மூலமா நிறைய டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்கப்பா. கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி யூரின்ல குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை குளுக்கோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி கீட்டோன் பாடிஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கீட்டோனூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குளுக்கோசூரியா கீட்டோனூரியா இருந்துச்சு அப்படின்னா இஸ் a strong diagnostic indications for the diabetes mellitus, அதாவது அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாடியில் கிட்னி தவிர வேற என்னென்ன ஆர்கன் வந்து எக்ஸ்கிரீட்டரி ஒர்க்கை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவரு, ஸ்கின்னுப்பா. இப்போ லங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அலாங் வித் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ணுது பெர் டேக்கு. அதே மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் ரிமூவ் பண்ணுதுப்பா. லிவரில் பார்த்தீங்கன்னா எலிமினேட்ஸ் பைல் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ், என்னது பிலிரூபின், பிலிவர்டேன் அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து லிவர் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுது. இது டைஜஸ்டிவ் வேஸ்டோட சேர்த்து நம்மளுக்கு வெளியில வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட்ஸ்னா என்னப்பா, இந்த வேர்வை சுரப்பிகள் சொல்றோம்ல அதுல இருந்து சோடியம் குளோரைட் வெளியேறும் அண்ட் ஆல்சோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா அண்ட் லாக்டிக் ஆசிடும் எக்ஸ்கிரீட் ஆகுது. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்வெட் கிளாண்ட்ஸ்ல இருந்து என்னென்ன ரிமூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா அண்ட் லாக்டிக் ஆசிட் வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. ஸ்வெட் கிளாண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்னப்பா, நம்ம பாடியை கூல் பண்றதா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபேஷியஸ் கிளாண்ட்ஸ்னுடைய வேலை என்னப்பா, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஆயிலி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ். இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் மூலமா வேற என்னென்ன வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் வேக்சஸ் வந்து த்ரூ செபம் மூலமா எக்ஸ்கிரீட் ஆகும்.
disorders of excretory system. First வந்து uremia. uremiana என்ன? malfunctioning of the kidney. kidney வந்து சரியா function ஆகல அப்படின்னா யூரியா வந்து நம்ம பாடியிலே வந்து stagnant தங்கிரும். அப்ப there is high concentration of non-protein nitrogen. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின் வந்து நம்ம பாடியில தங்கிரும். இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா யூரிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த யூரியாவை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹீமோடயாலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா ரிமூவ் பண்ணுவாங்க. ஹீமோடயாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பேஷண்ட்னுடைய பிளட்டை ஆர்ட்ரியிலேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்கப்பா. ஓகே, வித்ட்ரா பண்ணோடனே அந்த பிளட் வெளியில் வந்தோடனே கிளாட் ஆயிரும்ல, கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிகோயகுலண்டான ஹெப்பாரின் வந்து அந்த டியூப்ல இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிளட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயில் செலஃபன் டியூப்ல வந்து அனுப்புவாங்கப்பா வெளியில். அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா டயாலிசிங் ஃப்ளூயிட் வந்து இருக்கும். இந்த காயில் செலஃபன் டியூப்ல பார்த்தீங்கன்னா அங்கங்கே போராக இருக்கும்பா. ஓகே, இப்போ பேஷண்ட்டோட பிளட் வந்து ஹைலி வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்குல்ல, ஏன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை, அவங்க பாடியில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இருக்கக்கூடிய பிளட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் செலஃபன் டியூபுக்குள்ள இருக்கக்கூடிய போரஸ் வழியாக வெளியில் வரும். எப்படி ஈஸியாக வெளியில் வருது? பிகாஸ் இந்த டயாலிசிங் ஃப்ளூயிடில் பார்த்தீங்கன்னா எந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டுமே இல்லை. அதாவது இது பிளாஸ்மாவோட காம்போசிஷன்ஸில் தான் இருக்கும், பட் தெர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். அப்போ பேஷண்ட்னுடைய பிளட்டில் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் அதிகமாக இருக்குல்ல, அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல இல்லவே இல்லை. ஸோ வேகமாக வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட்னுடைய பிளட்டில் இருந்து நைட்ரோஜினஸ் வேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டயாலிசிங் ஃப்ளூயிடில் கலந்துரும். அப்போ பியூரான பிளட் பார்த்தீங்கன்னா எகெயின் பேஷண்ட்னுடைய பாடியில் வந்து செலுத்துவாங்க. எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ தேயர் வெயின் மூலமாக ஆஃப்டர் ஆடிங் த ஆன்டிஹெப்பாரின். இதுதான் ஹீமோடயாலிசிஸ் ப்ரொசீஜர். அல்டிமேட் மெத்தட் ஃபார் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுதான்ப்பா. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் இருந்து கிட்னியை வந்து டோனராக எடுத்து ஒரு பேஷண்ட்க்கு வந்து செலுத்தும் போது அவங்களுக்கு ரிஜெக்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா கிட்னி ரிஜெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிசார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீனல் கால்குலே, அதாவது கிட்னி ஸ்டோனுன்னு சொல்லுவோம்ல. நம்ம கிட்னியினுடைய டியூபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டோன், அதாவது இன்சால்பிள் மாஸ் ஆஃப் கிறிஸ்டலைஸ் சால்ட், ஆக்சலைட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இதான் ரீனல் கால்குலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோமருலோ நெஃப்ரைட்டிஸ். ஐட்டிஸ் அப்படின்னாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த குளோமருலை ஆஃப் த கிட்னி டியூ டு த என்ட்ரி ஆஃப் புரோட்டீன் ஆர் ரெட் பிளட் கார்பசல்ஸ் இன்டு த ஃபில்ட்ரேட் டியூ டு இன்ஜுரி. குளோமருலஸ்னா என்னப்பா? அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் ஆர்டீரியல்ஸ்னுடைய கேபிலரி பிளக்ஸஸ் தானே குளோமருலஸ்ன்னு சொன்னோம். அந்த குளோமருலஸில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஆகும்னு சொன்னோம்ல. அதாவது ப்ரோட்டீன்லாம் வந்து அந்த லியூமன் ஆஃப் த பிளட் வெசல்லே வந்து விட்டுருன்னு சொன்னோம்ல. பட் இந்த குளோமருலோ நெஃப்ரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஆர்பிசி எல்லாமே வந்து அந்த ஃபில்ட்ரேட் வழியாக பாஸ் ஆகும்பா. ஓகே, that's all about excretory products and their elimination. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching our channel.